சாணியாக்கா, அப்ப நாங்க போயிட்டு வரட்டுமா? அவளை சீனெல்லாம் கிடையாது கண்ணா. என்னமோ நான் போங்கன்னு சொன்ன மாதிரி அழுதுகிட்டே போறேன். நான் என்ன உங்களை போவா சொன்னேன்? இருக்கத்தானே சொன்னேன். நீங்க தானே போறேன் நின்னீங்க. இப்ப எதுக்கு உனக்கு கண்ணில் கண்ணீர் வருது? ஏக்கா, அது ஒண்ணும் இல்லக்கா. வழக்கமா ஊருக்கு போறவங்க இப்படித்தானே வழி அனுப்புவாங்க, அழுதுகிட்டே போவாங்கல்ல, அதனாலதான் அழுது பார்த்தேன். அதெல்லாம் உனக்கு செட்டாவல கண்ணா, நீ அழாத. சாணியாக்கா, அப்ப நாங்க கிளம்புறோம். இங்க இருந்தது ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சுக்கா. கூட பிறந்த அக்கா மாதிரி எங்களை நல்லா பாத்துக்கிட்டீங்கக்கா. ஒரு குறையும் வைக்கல. ரொம்ப சந்தோஷமா நாங்க ஊருக்கு போறோம். லட்சுமி கண்ணா, எல்லாரும் பிள்ளைங்களுக்கு வாங்கி கொடுத்த பண்டத்தெல்லாம் எடுத்துக்கிட்டீங்களா? ஆமாக்கா, சாக்லேட்டு பிஸ்கெட்டு அது இது நிறைய வாங்கி கொடுத்தீங்கல்ல, எல்லாத்தையும் எடுத்து பையில வச்சுட்டோம். இன்னும் நிறைய பொருள் பிள்ளைகளுக்கு வாங்கி கொடுக்கணும்னு நினைச்சேன். நீங்க திடீர்னு கிளம்பினதுனால ஒன்றும் வாங்கி கொடுக்க முடியல. சரி, கிடைச்சதை வாங்கி கொடுத்துருக்கேன். அடுத்த தடவை ஊருக்கு வரும்போது பிள்ளைகளை கூட்டு போய் நல்லா வாங்கி கொடுக்கன்னு. ஏக்கா, அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம்க்கா. நீங்க இவ்வளவு செஞ்சதே போதும்க்கா. லட்சுமி கண்ணா, மண்டையை உடச்சு மாவுல கேத்திடுவேன். நான் செய்யும் போது யாரும் என்னை குறுக்கெல்லாம் கேள்வி கேட்க கூடாது, சரியா? நான் பிள்ளைகளுக்கு அப்படித்தான் செய்வேன். சரிக்கா, நான் ஒன்றும் கேட்கல. உங்க இஷ்டம் போல செய்யுங்க. இவளுகளுக்கெல்லாம் உளுந்து உளுந்து செய்யறாளுங்க. அதை வாங்கி கொடுக்கட்டா, இதை வாங்கி கொடுக்கட்டான்னு கேட்காளுங்க. இந்த மாலை குமரிக்கு வீட்டையே தலையில தூக்கி வச்சுட்டு போனா கூட பரவாயில்லங்காளுங்க. எனக்கு மட்டும் ஒருத்தி போனுக்கு கார்டு கூட போட்டு விட மாட்டேக்கா. நானும் வந்து 4 நாள் ஆச்சு. எல்லார்ட்டையும் கேட்டுட்டு ஒருத்தையும் கார்டுக்கு சிக்க மாட்டேக்காளுங்களே. கார்டு வேணும்னா உங்க வீட்டுக்கார்ட்ட போய் கேளுங்க. இல்லைன்னா உழைச்சி சம்பாதிச்சு போனுக்கு கார்டு போடுங்க. நாங்க எதுக்கு போடணும்? உங்களை எல்லாம் மதிச்சு உங்க கூட நான் வந்தோம்ல, 4 நாளா உங்க கூடயே கடந்திருக்கோம்ல, அதுக்கு எனக்கு ஒரு கார்டு போட்டு விடலாம்ல. ஆமா, நாங்க உனக்கு கார்டு போட்டு விடணும். நீ எங்களை பத்தி அடுத்தவங்க கிட்ட இல்லாதையும் பொல்லாததையும் சொல்லி சண்டை இழுத்து விடுவ. இதுக்கு நாங்களே எங்க சொந்த செலவுல சூனியம் வச்சுக்கிடணுமோ? என்னையெல்லாம் பத்தி யாரும் தப்பா பேசாதீங்கம்மா. நானா நல்லவ, யாருக்கும் எந்த கெடுதலும் செய்ய மாட்டேன். யாரையும் பத்தி யாருக்கிட்டையும் போட்டு கொடுக்க மாட்டேன். நான் உண்டு, என் வேலை உண்டுன்னு கிடக்கேன். ராதா கண்ணா, என் மகளும் மாப்பிள்ள கண்ணாவும் பேசிக்கிட்டு இருக்காங்கன்னு சொல்லி எனக்கு போன் அடிச்சு சொன்னது நீதானே? ஆமா, நான் தான் சொன்னேன். ஒரு நல்ல எண்ணத்துல சொன்னேன். பிள்ளைகள் கெட்டு போயிட கூடாதுல்ல, அதுக்காக பெத்த தாய் கிட்ட சொன்னது தப்பா? நல்ல எண்ணத்துல தானே சொன்னேன். ஆமா ஆமா, உங்களுக்கு ரொம்ப நல்ல எண்ணம் தான். அது ஊருக்கே தெரியுமே. அடியே வத்தலே, எனக்குள்ள தூங்கிக்கிட்டு இருக்கிற சிங்கத்தை எழுப்பி விட்டுறாதடி. ராதாக்கா, உங்களுக்குள்ள சிங்கம் தூங்கிக்கிட்டு இருக்கல, பெருச்சாளி தான் தூங்கிக்கிட்டு இருக்கு. இருங்க, ஊருக்கு போன உடனே பாத்திமா கிட்ட போய் சொல்லி கொடுத்துருதேன். அவங்க தான் நல்ல எலி கறி எலி பிரியாணி எல்லாம் செய்வாங்க. நல்ல எலியை வெட்டி பிரியாணி செய்ய சொல்லுதேன். எல்லாரும் பார்த்து உள்ள போய் ஏறி உட்காருங்க கண்ணா. டிக்கெட் எல்லாம் மாலாட்ட இருக்குன்னு சீட் நம்பரை பார்த்துட்டு ஏறி உட்காந்துக்கோங்க. ஏத்தே, அப்ப நாங்க போயிட்டு வரட்டுமா? மாப்பிள்ள கண்ணா, கல்யாணத்துக்கு நான் சம்மதிச்சிட்டேங்கிறதுக்காக 2 பேரும் ஊருக்குள்ள ஒண்ணா சுத்திக்கிட்டு அலையக்கூடாது, சரியா? எனக்கு மட்டும் இந்த விஷயம் தெரிஞ்சதுன்னா அவ்வளவுதான். நீங்க கல்யாணத்துக்கு பிறகுதான் 2 பேரும் ஒண்ணா சேர்ந்து சுத்தணும். அது வரைக்கும் போன்ல வேணா பேசிக்கோங்க, அடிக்கடி எல்லாம் பார்க்க கூடாது, சரியா? சரித்தே, அப்படிலாம் சுத்த மாட்டேன். போனோன்னு எனக்கு வேலையே சரியா இருக்கும். ஏற்கனவே பஞ்சாயத்து தலைவர் என்னைய தேடிக்கிட்டு அலைவாரு. நான் போனேன்னா ஒரு வண்டிக்கு வேலை வச்சிருப்பாரா, வேலையை பார்க்கத்தான் நேரம் சரியா இருக்கும். நான் எதுக்கு இருக்கேன்? இவங்க 2 பேரும் ஒண்ணா சேர்ந்து சுத்துறத பார்த்தே உடனே போன் அடிச்சிருவோம்ல. போட்டு கொடுக்கறதுக்குன்னே அலைவீங்கம்மா. ராதாக்கா, பெட்டியை நரைச்சிட்டீங்களா? ஆமா, 24 மணி நேரமும் கூடயே சுத்திக்கிட்டு அலைவீங்க. ஒரு நிமிஷம் அங்கிட்டு இங்கிட்டு விட்டுட்டு போறீங்களாட்டி? நீங்க அங்கிட்டு இங்கிட்டு போனா தானே பெட்டியை நரைக்க முடியும். கைதி மாதிரி உங்க கூடவே அலைஞ்சிருக்கு. அதனால பெட்டியும் நிறையல, ஒண்ணும் நிறையல. எப்படி கொண்டு வந்தனோ அப்படியே வெறும் பெட்டியா தூக்கிட்டு போறேன். ஆட்டைய போட முடியலன்னு ரொம்ப கவலையா இருக்கோ? அடியே வத்தலே, ஊருக்கு வாடி. உன்னைய மோர்ல ஊற வச்சு உப்பு தடவி வெயில்ல காய வச்சு எண்ணெயில போட்டு வறுத்து கஞ்சி வச்சுட்டு கூட்டிக்கிட்டு தின்றத பாரு. ராதாக்கா, இன்னும் நிறைய பேசுங்கக்கா. நீங்க பேசுனது பூரா நல்ல வீடியோ எடுத்து வச்சுட்டேன். ஊருக்கு போன உடனே முதல் வேலையை நேராக போய் போலீஸ் ஸ்டேஷன்ல போய் இந்த வீடியோவை போட்டு காட்டுவேன். அப்பதான் அவங்க நல்லா உங்களை பிடிச்சிட்டு போய் 4 இழுப்பு இழுப்பாங்களா, அப்ப நல்லா திருந்திருவீங்க. ஏ பாவிகளா, இவளுகளெல்லாம் நம்பி ஒரு வார்த்தை பேச முடியுதா? என்னத்த பேசினாலும் வீடியோ எடுத்து போட்டு விட்டுறாளுங்கம்மா. என்னதான் செய்வாளுகளோ? மாய போன் ஒண்ணு வச்சிருக்காளுங்க. எப்ப பார்த்தாலும் வீடியோ எடுத்து என்னை போட்டு பாடா படுத்துதாளுங்கம்மா. நாங்க வேற மாதிரி, நாங்க வேற மாதிரி, வேற மாதிரி, வேற மாதிரி, வேற மாதிரி. மாரியோ பூரியோ, நம்மலாம் இவகிட்ட பேசவே கூடாது. பேசாம வாயை மூடிக்கிட்டு நம்ம வேலையை பார்த்துக்கிட்டு இருக்கணும். ஊருக்கு போன உடனே தான் இவளுகளுக்கு இருக்கு கச்சேரி. சரி மாப்பிள்ள கண்ணா, நீங்க முதல்ல ஏறுங்க. பின்னாடி எல்லாரும் ஏறி வருவாங்க. நேரம் ஆயிட்டு பாருங்க, அப்புறம் வண்டி எடுத்துட்டு போறாங்க. மம்மி, நான் போயிட்டு வரேன். ஐ மிஸ் யூ. டாடா, பாய் பாய். சிம்ரன் கண்ணா, ஊர்ல போய் யாரையும் எந்த தொல்லையும் பண்ணக்கூடாது, சரியா? ஆரஞ்சு கண்ணா கூட ஓயாம வெளியே சுத்தக்கூடாது. அவங்ககிட்ட சொன்னதான் உனக்கு மட்டும் தனியா சொல்ல முடியாது, சரியா? வெளியெல்லாம் சுத்திக்கிட்டு அலையக்கூடாது. பிறகு மாலாவணி தொல்லை பண்ணக்கூடாது. உனக்கு ஏதாவது வேணா அம்மாட்ட சொல்லு, நான் அக்கௌண்ட்ல காசு போட்டு விடுது. என்ன மாலாட்ட போய் அது வேணும் இது வேணும் ஓயாம தொல்லை பண்ணிட்டு இருக்க கூடாது. சரி மம்மி. கிளம்பு போய் தானே ஃபோன் பண்ணு.
ஏம்மா இந்த ஏரோப்ளேன் படி நல்லா கூண்டு மாதிரி கட்டி வச்சிருக்காங்களே, பயமா இல்ல இருக்கு? இந்த நம்ம ஒண்டர்லாக்கெல்லாம் போனோம்ல அந்த மாதிரி இருக்கே. சரி எல்லாரும் ஏறுங்க. சாணியாக்கா, நீங்களும் அப்படியே எங்க கூட ஊருக்கு வரலாம்ல? வந்தீங்கன்னா அப்படியே இந்த ஆரஞ்சு மண்டே அம்மாவை பார்த்து சம்மந்தம் பேசி முடிச்சிடலாம்ல? இங்க கொஞ்சம் வேலை கிடக்கு லட்சுமி கண்ணா. ஆபீஸ்ல ஆள்களை ஸ்ட்ரைக் பண்ணிட்டு கிடக்காங்க. அது என்னன்னு கொஞ்சம் பார்த்து முடிச்சு விட்டுட்டு வரேன். அப்படியாக்கா? சரி சரி, என்ன ஏதுன்னு பார்த்து முடிச்சிட்டு சீக்கிரம் வாங்க. சரி லட்சுமி கண்ணா, பார்த்து பத்திரமா போங்கன்னு. போயிட்டு இறங்கணும்னு ஃபோன் அடிங்க. சரிக்கா, இறங்கணும்னு முதல்ல ஃபோன் அடிச்சிருந்தோம். போயிட்டு வரட்டா? மாலக்கண்ணா, இன்னும் 2.5 மணி நேரத்துல போய் இறங்கிருவீங்க. அங்க அலெக்ஸ் கண்ணா இல்லைன்னா ராமு கண்ணா வருவாங்க, கூப்பிட. ஃபோன் அடிச்சு சொல்லிட்டேன். சரிக்கா, நாங்க போய் இறங்கிட்டு உடனே உங்களுக்கு ஃபோன் அடிச்சு சொல்லிருந்தோம். நெட்டக்கண்ணா, பார்த்து குளிஞ்சு ஏறிப்போமா, உள்ள போய் தலையை முட்டிக்கிட்டு நிக்காத. சரிக்கா, பார்த்து போறேன். சரி சாணியாக்கா, பம்பாய்க்கு வந்து 4 நாள் இருந்து நேரம் போனதே தெரியல. சரி போயிட்டு வரட்டுமா? இளிச்சக்கண்ணா, நந்தினி கண்ணா காலேஜ் படிக்கல. அவளுக்கு காலேஜ் ஃபீஸ் கட்ட எதுவும் துட்டுக்கிட்டு வேணும்னு என்கிட்ட சொல்லுன்னு. நீ போய் யார்ட்டையும் வெளியே கடன்லாம் வாங்கக்கூடாது. எது வேணாலும் என்கிட்ட கேளு. ஐயோ சாணியாக்கா, அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம். படிப்பு செலவுக்குள்ள நான் ஏதாட்டும் ஒன்று பண்ணி பார்த்துக்கிடுவேன். அங்கங்க கடனை வாங்கி படிக்க வச்சிருவேன். பிள்ளைகளை எப்படியாட்டு படிக்க வைக்கணும்லக்கா. நீங்க அதெல்லாம் எதுவும் செய்ய வேண்டாம்க்கா. என்ன இளிச்சக்கண்ணா, நீ என்னையோ அக்காவை ஏத்துக்கிடலையா? என்னக்கா இப்படி சொல்லிட்டீங்க? நான் உங்களை என் சொந்த அக்கா மாதிரி தான் நினைச்சுக்கிட்டு இருக்கேன். அப்படி நினைச்சிருந்தீங்கன்னா நான் சொல்லும் போது தடுப்பியா கண்ணா? ஒரு தங்கச்சி பிள்ளைக்கு அக்கா செய்யக்கூடாதா? சாணியாக்கா, இந்த மாதிரி பாசத்தை காட்டுறதுக்கு ஆள் இல்லாம தான்க்கா நானும் என் பிள்ளையும் அனாதையா கிடந்தோம். என் புருஷன் அந்த வீணா போனவனை பத்தி தான் உங்களுக்கு நல்லா தெரியும்ல. போன தடவை நீங்க வந்திருக்கும் போது கூட வந்து சண்டை போட்டு கிடந்தோம்ல, அவன் தான். அவனை வச்சுக்கிட்டு என்ன செய்யன்னு தெரியாம விரட்டி விட்டுட்டோம். அதுக்கப்புறம் தனியா தான் இருந்தோம். இந்த லட்சுமி, இந்த மாலா இவங்கெல்லாம் சேர்ந்து தான் பாசத்தை காட்டி தங்கச்சி மாதிரி நடந்துக்கிட்டாங்க. நல்ல பாசமா இருப்பாங்க. எல்லாம் பாசக்கார பிள்ளைகள். இப்போ நீங்க எனக்கு ஒரு அக்காவா கிடைச்சிருக்கீங்கக்கா. இதெல்லாம் நான் மறக்கவே மாட்டேன். இதெல்லாம் கடவுள் என் மேல காட்டுற கருணக்கா. ரொம்ப ரொம்ப நன்றிக்கா. இளிச்சக்கண்ணா, இதுக்கெல்லாம் அழக்கூடாது. நான் அடுத்த வாரம் ஊருக்கு வருவேன் பார்த்துக்கோ. உன் கடை இட்லியையும் சாம்பாரையும் நான் ரொம்ப மிஸ் பண்ணுதேன். நான் ஊருக்கு வரும்போது நீ எனக்காக சுட சுட இட்லி செஞ்சு வச்சிருந்தேன். வரும்போதே அவ்வளோத்தையும் தின்னுட்டு தான் போவேன். ஒரு இட்லி கூட உனக்கு வைக்க மாட்டேன். எல்லாத்தையும் நானே காலி பண்ணிடுவேன். சரி சாணியாக்கா, நீங்க எப்பனாலும் வாங்க. சுட சுட எல்லா இட்லியும் உங்களுக்கு தான் நிறைய எடுத்து வைக்கல. நீங்க வாங்க, வரும்போது ஃபோன் அடிச்சுட்டு வாங்க, நிறைய செஞ்சு வைக்க. சரியா? சரி கண்ணா, போயிட்டு வா. உன் கூட எப்பவும் நான் இருப்பேன்னு. நீ எதுக்கும் கவலைப்படாம சந்தோஷமா போயிட்டு வா. நம்ம நல்ல அழகா ஏரோப்ளேன்ல உட்காந்துக்கிட்டு போறோம். இது 2வது தடவை. ஏற்கனவே மெட்ராஸுக்கு போனோம்ல ஐபிஎல் மேட்ச் பார்க்க. போன வருஷம் பிள்ளைகளையும் கூட்டிட்டு வந்திருந்தா நல்லா இருந்திருக்கும். சை எங்க போனாலும் பிள்ளைகளை கையில பிடிச்சிக்கிட்டே போகணுமா? தனியா போய் நல்லா சுத்தி பார்த்தா என்னம்மா? பிள்ளைகள் இல்லாம போவே மாட்டாங்க. நல்ல வயசான கிழவி மாதிரி பேசுவாங்க. அடியே நெட்டச்சி, உனக்கும் பிள்ளைகள் பிறக்கட்டும் டி. அப்ப தெரியும் பிள்ளைகள் இல்லாம போறியா இல்லைன்னா தனியா போறியான்னு. அதான் எங்க மாமியார் கிழவி வீட்டுல சும்மா தானே கிடக்கு. அவங்ககிட்ட கொடுத்துட்டு நான் சும்மா தான் சுத்திக்கிட்டு அலைவேன். நான்லாம் பிள்ளைய தூக்கிட்டுலாம் அலைய மாட்டேன்ப்பா. நாங்க பேசாத பேச்சையடி நீ பேசிட போற. நாங்களும் இப்படித்தான் பேசணும். பிள்ளைகள் எல்லாம் கூட்டிட்டு போக முடியுமா? நல்ல தனியா ஜாலியா சுத்தணும்னு. ஆனா இப்ப பிள்ளைகள் இல்லாம ஒரு இடத்துக்கு நவள முடியல. பாரு, நீயும் அப்படித்தான் பேச போற. நீங்களாம் சொல்லுவீங்க, ஆனா நான் செய்வேன் தெரியுமா? என்னட்டு இது ரொம்ப போர் அடிக்கி. 2.5 மணி நேரத்துக்கு இப்படியே ஆளாளுக்கு மூஞ்ச பார்த்துட்டு சும்மாவா உட்காந்துருக்கணும்? ஏக்கா, அதுக்கெல்லாம் திட்டம் இருக்குக்கா. அதான் ராதாக்கா இருக்காங்கல்ல, அவங்கள வச்சு ஃபன் பண்ணுவோம். பண்ணா, எனக்கும் தாங்க. அடியே சிம்ரன், பண்ணு இல்லட்டி ஃபன் பண்ண போறோம். ஜாலி, ஃபன் பண்ண போறீங்களா? எனக்கும் ஃபன் பண்ண ரொம்ப பிடிக்கும். நானும் வரேன். வாட்டி, நீ இல்லாமையா? ஏய் பொண்ணே, இங்க பாரு. என்ன கிழவா, எதுக்கு கூப்பிட்டீரு? பேபி, அங்கிள்னு கூப்பிடு, கிழவான்னு கூப்பிடாத. என்ன கிழவா, கொழுப்பா? வாட் பேபி, டோன்ட் ஆங்கிரி மீ, கோவப்படாத. சீ, என்னைய மட்டும் இந்த கிழவன் கிட்ட கொண்டு வந்து போட்டுட்டு அவளுகளா நல்ல ஜாலியா பேசிக்கிட்டு வராளுக. ஏன்டா இப்படி பண்ணுதாளுகளம்மா? ஊருக்கு வந்த நாள்ல இருந்து இவளுகளோட ஒரே கரைச்சலா இருக்குப்பா. யோ கிழவா, என்னையா குடிக்கீரு? தூர போய் குடிக்குமியா? நாத்தமா நாறுது. என்கிட்ட எல்லாம் உட்கார்ந்து குடிக்க கூடாது. தூர போறோம். நம்ம சிங்காரி சரக்கு, நல்ல சரக்கு, சும்மா கும்முன்னு ஏறுது கிக்கு எனக்கு. போடு தாத்தா, அடி தூளு, பட்டைய கலப்புங்க, பாட்டு அவுத்து விடுங்க. விழிகளில் விழுந்து விட்டாய், எனக்குள் எனையே ஒளித்து வைத்தாய், சின்ன சின்ன சிரிப்பினில் சிதறடித்தாய், சிதறிய இதயத்தை திருடி கொண்டாய். கச்சேரி களை கட்டுதே. இவளுக்கு ஆட்டத்தை போற வரைக்கும் நிறுத்த மாட்டாளுகளே. ஏ கடவுளே, இவளுக்கு அளப்பரிய ஆரம்பிச்சிட்டாளுகளே. ரம்பம்பம் ஆரம்பம், பம்பம்பம் பேரின்பம். 7-8 நாட்களாச்சு கண்ணே, உன் மீது ஏக்கம் கொண்டு தூங்கவில்லை கண்ணே. தொடப்பக்கட்ட பிஞ்சிரும். தங்கமாரி ஊதாரி புட்டுக்கு நீ நாரி. உன் சமையலறையில் நான் உப்பா சக்கரையா? எலி மருந்து. ராதாக்கா, எலி மருந்து எடுத்து கலக்கி குடிச்சிருங்க. ஐயையோ பிடிச்சிருக்கு எனக்கு, உன்னை பிடிச்சிருக்கு. யோ பைத்தியம் முடிச்ச பழைய கிழவா, உன்னை எனக்கு கொல்லாம விட மாட்டேன்.
பார்க்காத தாத்தாவை பார்க்காத, குத்தும் பார்வையால தாத்தாவை பார்க்காத. போகாத தள்ளி போகாத, என்னை விட்டு விட்டு தள்ளி தள்ளி போகாத. தொட்டபெட்டா ரோட்டு மேல முட்டை போறட்டா, நீ தொட்டுக்கொள்ள சிக்கன் தரட்டா. தா தா தா. வட்ட வட்ட கல்லு போட்டு சுட்டு தரட்டா, நீ தொட்டுக்கொள்ள மட்டன் தரட்டா. ஐ மட்டன் மட்டன் தா தா. ஓ பேபி பேபி என் காதல் தேவி, ஒரு பார்வை வீசி சென்றாய், என் உலகம் புரிந்தது இங்கே. ஏ கடவுளே, இப்படி போட்டு என்னைய பாடா படுத்துதாளுகளே, இவளுக்கு என்னைய விடவே மாட்டாளுகளா? ராதாக்கா, நீங்கள் போட்டு வைத்த காதல் திட்டம் சிம்ரனுக்கு ஓகே ஆனதே. நன்றி சொல்ல உனக்கு வார்த்தை இல்லை எனக்கு ராதா அக்காவே.